இந்த வீடியோ டோட்டலா டயர் அண்ட் ஸ்பாக்கெட் அண்ட் மெயின்டெனன்ஸ் மெயின்லி அதான் என்னென்ன பண்ணியிருக்காங்க அதை நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். அண்ட் என்ன டயர் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். அது ஆல்ரெடி தமிழில் பார்த்துட்டு இருப்பீங்க என்ன டயர்னு. எஸ், அந்த டயர் நான் இப்போவே நான் சொல்லிடுறேன். ராணிப்பேட்டில் உமர் டயர்ஸ்னு டீலர் வந்து இருக்காங்க. அவங்க கிட்ட தான் நான் 2 டயரும் அப்போலோ டயர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஃப்ரண்ட்ல 100/80 17 இன்ச் ஹேட் ஜிப் அப்போலோ டயர். ரியல் டயர் வந்து 140/17 இன்ச் டயர் வந்து சொல்லியிருந்தேன். அதுவும் ஸ்டாக் டயரை விட 10 இன்ச் டயர் வந்து அதிகம். எனக்கு வந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு. அதுவும் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வித்து வந்து கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா டிரைவ் பண்ண சொல்ல நல்லா இருந்துச்சு. அதுவும் இந்த செக்மெண்ட்ல இந்த டயர் வந்து பெஸ்ட்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் இந்த டயர் நேம் அப்போலோ டிம்பர் ஸ்ட்ரீட்னு சொல்லியிருந்தாங்க. பேட்டர்ன்ஸ்லாம் கொஞ்சம் அந்த ஆஃப் ரோட்ல ஓட்டுவாங்க பாத்தீங்களா, ஆஃப் ரோட் டயர் தான் ஆக்சுவலி. பட் இருந்தாலும் ஸ்ட்ரீட்னு தனியா மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஓகே, நல்லா இருந்துச்சுன்னு நான் பை பண்ணி அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் எல்லாமே. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல் புதுசா பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எனக்கா ரெட் கார்டு எடுத்து பாரு என் ரெக்கார்டு. அச்சோ அவரா பயங்கரமான வளர்ச்சி. வணக்கம், நான் தான் ரோட் மேல பேசுறேன். இந்த வீடியோல நம்ம பைக்கோட 2 டயரும் மாற்றணும்னு சொல்லியிருந்தோம் லாஸ்ட் மெயின்டெனன்ஸ் வீடியோல. ஸோ அது ஃபுல்லாவே இந்த வீடியோல பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட பைக் NS 200 ஃபுல் ரெக்கவரி பண்ண போறோம். அதாவது லைக் நியூ பேபி மாதிரி உன்னை திரும்ப கொண்டு வர போறோம். அதுக்கு உங்க சப்போர்ட்டும் ரொம்ப தேவைன்னு எனக்கு தோணுது. எஸ், இந்த வீடியோ எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ரெடி பண்ணாமல் வச்சுன்னு இருப்பாங்க. வண்டியை போய் ரெடி பண்ணி நல்லா ஓட்டுறான்னு சொல்லுங்க. இப்போ நம்ம வண்டியை ஃபர்ஸ்ட் ஷோரூமில் விட்டுட்டு ஃபுல்லாக உங்களுக்கு மாண்டேஜ் ஷார்ட்டாக காமிக்கிறேன். என்னென்ன பண்ணுறாங்க, எது மாற்றுறாங்க, அது எல்லாமே உங்களுக்கு வாய்ஸ் ஓவரில் வந்துடும். அண்டு எந்த திங்ஸ் மாற்றலாம், எப்படி மாற்றலாம், NS 200க்கு பக்கான ஒரு அப்கிரேட் டயர்ஸ் வந்து நான் இப்போ இதில் அப்கிரேட் பண்ண போகிறேன். லைக் நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க அது என்ன டயருன்னு. எஸ், அப்போலோ தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். எந்த டயரு எந்த பிராண்ட் போகலான்னு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஸோ ஸ்போர்ட்ஸ் பைக்குனாலே நீங்கள் அப்போலோ சூஸ் பண்ணலாம். அப்படி நீங்கள் மிட் வேரியன்ட் பைக்குன்னா நீங்கள் MRF சூஸ் பண்ணலாம். எஸ், ரெண்டுமே உங்களுக்கு சூப்பர் டயர்னு ரெக்கமெண்ட் பண்ணலாம். MRF இல்லைன்னா அப்போலோ உங்களுக்கு ரெண்டுமே நல்ல டயர்னு சொல்லலாம். ஏன் நீங்கள் ஹெவி வெஹிக்கல்ஸ் போனீங்கன்னா கூட நிறைய பேர் அப்போலோ சூஸ் பண்ணுவாங்க. அண்டு பிரிக்ஸ்டோனும் இருக்குது அதுலேயே ஹெவி வெஹிக்கல்ஸ்க்கு. பட் அது 2 வீலர்ஸ்க்குலாம் இல்லை. நல்ல பிராண்ட் தான் எல்லாமே. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே இந்த இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த மாதிரி ரிவ்யூ அண்ட் ஆட்டோமொபைல் கண்டென்ட், அதாவது பைக்கை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அண்டு அவ்வளவோ தெரியாது. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ட்ராவல் வீடியோஸ் கூட நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ தட் ஹிட் தட் பட்டன், அங்கே கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப்னு, அந்த பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஏன்டா இப்படி டயர் போட்டு ட்ரிஃப்ட் பண்றேன்னு உங்களுக்கு டவுட்டா தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் டயர் போயிடுச்சு, காத்து நல்லா லீக் ஆகின்னு இருக்கு. அதை நான் போட்டு காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க என்னோட பைக் டயர் எவ்வளவு மோசமா இருக்குன்னு. டயர் மாத்திர டைம் கடைசியில் வந்திருக்கு. ஸோ தட் எந்த டயர் போலான்னு நிறைய கன்ஃபியூஷன் இருந்தாலும் இந்த டயர்லாம் குவாலிட்டியா இருந்துச்சுன்னா அது ஒரு ஃபுல்ஃபில்லா இருக்கும்ல. அதுக்குன்னு பெஸ்டான பிராண்ட் வாங்கணும்னு தான் நானும் நினைச்சேன். அப்போலோ டயர்ஸ் தான் நான் மேட்ச் பண்ணியிருந்தேன். நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, ஸ்டாக்ல இருந்த டயர் TVS ஹீரோ கிரிப் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் டயர் சேஞ்ச் பண்ண போறேன், அதுவும் அப்போலோ டயர்ஸ். இந்த டயர்ஸ் எப்படி இருக்கு, இதோட ஃபீட்பேக்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல கட்டாயமா ஷேர் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம ஷோரூம், டயர் ஷாப்னு அந்த சர்க்கிள்ல நான் 1 day ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரியர் டயர் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். அண்ட் 140/17 அப்போலோ டிராம்பலர் ஸ்ட்ரீட் அந்த டயர் தான் வாங்கியிருந்தேன். ஃப்ரண்ட்ல ஸ்டாக் ஸ்டைல் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். 100/80 17 இன்ச் ஆக்சிப் அப்போலோ டயர்ஸ். 2 டயருக்குமே காஸ்ட் பாத்தீங்கன்னா 6000 ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. மெயின்லி நான் சொல்ல வந்துட்டேன், சைன்ஸ் பாக்கெட் கூட வாங்கியிருந்தேன். அந்த ஷோரூம் ஆப்போசிட்ல ஸ்பேர் பார்ட் ஷாப்லாம் இருக்கு. அங்க போயிட்டு நான் சைன்ஸ் பாக்கெட் வந்து ரோலான் வாங்கியிருந்தேன். ஸ்டாக் பாக்கெட்னு சொல்லியிருந்தாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டியே ரஸ்ட் ஆகாது, லைஃப் ஸ்பேன் நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தட் NS 200க்கு ஒரு நல்ல பாக்கெட்டும்
நான் உங்களுக்கு கன்சிடர் பண்றேன். 200cc ஆர் 150cc நீங்க எந்த வெஹிக்கிள் இருந்தாலும் இந்த ரோல் ஆன் ஸ்பாக்கெட் வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். அப்புறம் கூலண்ட் ஆயில் சேஞ்ச் பண்ணிருந்தேன். ஏர் ஃபில்டர் ஒன் சைடு ஃபுல்லாவே ரொம்ப டஸ்டா இருந்துச்சு. அது கூட சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே நீட் அண்ட் கிளியர்ல ஃபிட்டிங் எல்லாம் பக்காவா பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் வீடியோ எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த NS200 பை பண்ணது இந்த இடம் தான். வாலாஜால இருக்கிற விஜயலட்சுமி ஏஜென்சில தான் நான் பை பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸா இந்த வெஹிக்கிள் வந்து நான் வச்சுன்னு இருக்கேன். அது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்னே சொல்லலாம். ரிப்பேர் ஆன இந்த வெஹிக்கிளை ரெடி பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷனா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஃபைனலா வண்டி ரெடி பண்ணிட்டு அங்கங்க தண்ணி தேங்கி இருந்துச்சு. நானே அந்த ஏர்கன் எடுத்து போஸ்ட்ல எல்லாமே கிளீன் பண்ணியிருந்தேன். அதுவும் ரொம்ப கேர் எடுத்து அந்த பைக் மேல இருக்கிற லவ் ஒரு அஃபெக்ஷன் சொல்லலாம். ஃபைனலா என்னோட ஸ்டார் பாய் பக்காவா ரெடி ஆயிட்டு ஜொலிச்சின்னு இருந்தான். பார்க்கறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. இப்போ வண்டி எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் ஒரு இந்த பக்கம் இருக்கு பாத்தீங்களா கார்டு, அதான் ஒரு சின்னதாக ஒரு வாரமே வாங்க சொல்ல இந்த மாதிரி இந்த பக்கம் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போல்ட் வந்து கிராக் ஆகிட்டு இருக்கு. கிராக் ஆகி அதுலேயே மாட்டின்னு இருக்கு. அது மட்டும் தான் இப்போ வெல்ட் பண்ணி எடுத்து இப்போ போல்ட் வாங்கியிருக்கேன். ஆலன் கீ போல்ட் தான் அதுவும். அது ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஓகே ஆகிடும். கிராஷ் கார்டோட அந்த போல்ட் வந்து அப்படியே அதுலயே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அது வெல்ட் பண்ணி நான் தனியா எடுத்து பக்காவா இப்போ ரெடி பண்ணியிருந்தேன். அது கூடவே வெல்ட் பண்ணதுல கிளச்சோட வயர் கூட போயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்புறம் இப்போ வண்டி வந்து ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு. இன்னொரு அப்டேட் உங்களுக்கு டியூன் ஆக போகுது, வெயிட் பண்ணுங்க. இந்த அப்டேட் தரமா இருக்கும் நம்புறேன். ஒரு 100 டச் பண்ணிட்டு வரலாமா? ஸ்ட்ரெச் மட்டும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. மற்றதெல்லாம் வண்டியெல்லாம் பக்கா நீட்டு புதுசாக இருக்குது அப்படியே ஓட்டுறதுக்கு. எனக்கு அது பழகிச்சு போல். ஸோ தட் அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கரெக்டாக தான் இருக்குன்னு மெக்கானிக்கும் பார்த்து சொன்னார். ஓகே ஃபேம், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். என்னன்னு தெரில, மனசு சரியில்லை. எவ்வளோ தான் நானும் எஃபர்ட் போட்டு எல்லாமே பண்ணுறதுன்னு தெரில. பட் இருந்தாலும் அந்த எஃபர்ட்லாம் கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. வீடியோக்கும் எனக்கும் ரொம்ப புஷ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்ப வேலை இசிக்குதுன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப டிலே பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட்டை நான் உங்களுக்கு கொடுப்பேன். நம்ம ஸ்டார் பாய் NS200க்கு இன்னொரு பிக் அப்டேட் காத்துன்னு இருக்கு. அது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும்னு நம்புறேன். இன்னமும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ணீங்கன்னா சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்க, ஹெல்மெட் போட்டுன்னு ரைட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஊருக்கு நம்ம தான் கேரண்டின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். See you later in next video. Bye.